நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. திரு தனஞ்சயனுக்கு இதை நான் ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். என்னோட வழியில் நீங்கள் விளையாடுறீங்க, அதனுடைய விளைவை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். வணக்கம். இந்த குரூப்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பதிவு தவறான தகவல்னு திரு தனஞ்சயன் சொன்னதா உடனே நீக்கியிருக்கீங்க. நானும் இது மாதிரியான விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது, கடந்து போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தவங்க என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அந்த நேர்காணலில் இருந்த பாதி தகவல் உண்மையானது. திரு தனஞ்சயன் அவர்கள் தொடர்ச்சியாக பருத்தி வீரனில் எனக்கும் ஞானவேல் அவர்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்தில் தொடர்ச்சியாக தலையிட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் ஏன் அப்படி தலையிடுறாருன்னு எனக்கு தெரியலை. சசிகுமாரை அவர் சந்தித்து பேசியது உண்மை. சசிகுமாரையே நான் பதிவு போட சொல்லணும்னா போட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் சங்கத்தில் திரு கஃபார் அவர்களை பார்த்து பேசியிருக்காரு, அதுவும் உண்மை. இந்த பிரச்சனையில் நீங்கள் பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இதே குழுவில் இருக்கிற சகோதரர் தினகரன் ஜெய்யையும் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. திரு தினகரன் ஜெய் அவர்கள் என்கிட்ட இது குறித்து தனஞ்சயன் பேச சொன்னதாக பேசினார். அதன் பின்னாடி பேசும்பொழுது இது தெரிஞ்ச உடனே நான் தனஞ்சயனை தொடர்பு கொண்டேன். அவர் என் ஃபோனை எடுக்கலை. அதற்கு பின்னாடி திரு பழனியப்பன்ட்ட பேசியிருக்காரு. கருப்பழனியப்பன்ட்ட பேசி, ஆமாம் சார், ஆனால் எனக்கு ஜெயின்றவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். அமீர் சாருக்கு வணக்கம். நான் இதுவரையும் பொதுவெளியில் இந்த விவகாரம் குறித்து எங்கேயுமே பதிவிடலை, எந்த இன்டர்வியூ கொடுக்கல, எதை பற்றி நான் பேசினதில்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதுட்டு நான் ஒரே விஷயம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை என்னோட இதை முடிச்சுக்கிறேன். நான் சசிகுமார் சாரை சந்திக்கல சார். சசிகுமார் சாரை ஃபோனில் பேசினேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஃபோனில் நான் பேசும்போது நான் சொன்னேன், சார் இதில் ஏதாவது தீர்வு வரணும் சார், வளர்த்துக்கிட்டே போவானா என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அவர்கிட்ட பேசினேன். அது பிறகு நான் கருப்பழனியப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணல, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார் நான் பேசினேன் அப்படின்னு கேட்டேன். ஸோ நான் கருப்பழனியப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசல. அடுத்தது ஜெய் யாருன்னே தெரியாத நான் அப்படி சொல்ல சார். ஜெய் கிட்ட நான் சொன்னேன், சார் இது வளர்ந்துட்டே போகுது, இது ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் அந்த விஷயத்தில் நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்னார். அதுதான் கருப்பழனியப்பன் சார் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், ஆமாம் சார் ஜெய் கேட்டேன், ஆனால் நான் சார்கிட்ட பேசணும்னு சொல்ல, ஏன்னா நான் அது கேட்கல, நான் எப்படி மத்தியசம் பண்ண முடியும், நான் இறங்கி அவங்கள்ட்ட பேர் மத்தியில் பேச முடியாது. அதனால நான் ஜெய்யை 2 பேரும் மீட் பண்ணணும்னு நான் கேட்கல, இதை தீர்வு பண்ணதுக்கு ஏதாவது பேசி பாருங்க, சார்கிட்ட ஏதாவது சமாதானமாக எதாவது பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு நான் சும்மா அவரை ரிக்வெஸ்ட்டாக சொன்னதை தவிர என்கிட்ட பேசணும்னு நான் சொல்லலை. அது திடீர்னு எனக்கு கால் வரும்போது நான் நினச்சேன், இது என்னடா இது, நான் அப்படி கேட்கவே இல்லையே, தவறான புரிதல் இருக்குன்னு நினச்சி இதை இப்படி பேசலாமா அப்படின்னு யோசிக்கும் போது லைன் கட் ஆச்சு. அதுக்குள்ளே திரு கருப்பழனியப்பன் சார் கால் பண்ணார். நான் அவர்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் அதான் எனக்கு புரியவில்லை, எதுக்கு எனக்கு 2 பேருமே சேர்ந்து கனெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க, அதான் எனக்கு புரியல சார் அப்படின்னேன். ஸோ உங்கள் காலை எடுக்கலன்றது தவிர்த்துக்கிறதுக்கா இல்லை சார், அது தவறான புரிதலில் உங்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெய்க்கு நான் அப்புறம் திருப்பி கால் பண்ணி நான் சொன்னேன், ஜெய் நான் பேசணும்னு நான் சொல்லலை, இதை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னேன். பேசுங்கன்னு சொல்கிறது வேறு, நான் பேசணும்னு சொன்னது வேறு. ஸோ நான் பேசணும்னு சொல்லலை, நான் பேசுறதுக்கு எனக்கு அந்த உரிமை இல்லை. ஏன்னா காரணம் இதை சமாதானப்படுத்த நீங்கள் 2 பேர் தான் சமாதானம் ஆக முடியுன்றதுக்காக நான் என்ன சொன்னேன், 2 பேரும் சமாதானம் ஆனால் நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணத்தில் அவர்கிட்ட நான் ஜெய்கிட்ட நான் பேசியிருந்தேன். தினகர ஜெய் யாருன்னே தெரியாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை சார், அப்படியெல்லாம் சொல்ல. ஜெய்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு சொன்னேன். ஆனால் திரு ஜெய் என்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப உண்மையாக பேசுகிறாரு தனஞ்சயன்னு சொன்னார். தனஞ்சயன் என்றைக்குமே உண்மை பேச மாட்டார்னு எனக்கு தெரியும். நீங்கள் நம்புறீங்களா ஜெயின்னு கேட்டேன் நான். ஆனால் பழனியப்பன் கேட்கும்போது ஜெயின்றவர் யாருன்னே தெரியாது, அப்படி நான் யார்கிட்டையும் பேச சொல்லலைன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி திரும்ப வெற்றிமாறனை சந்தித்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் பிஸ்மியை சந்தித்து பேசி எங்களுக்கு ஆதரவாக காணொலி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு தயாரிப்பாளர் திரு அம்மாகிரிசன் சிவா அவர்களை அழைச்சிக்கிட்டு, ஞானவேலையும் அழைச்சிக்கிட்டு தற்போதைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமநாராயண் முரளியை சந்திக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக தனஞ்சயன் இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே மறுக்க முடியாத உண்மை. இதெல்லாம் நான் பொதுவெளியில் பேச வேணான்னு பொறுமையாக இருக்கேன், ஆனால் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. அடுத்து இதை காணொலியாகவும் அடுத்து நான் போட போகிறேன். பிஸ்மி கிட்ட என்ன சொன்னேன்னா, வீடியோ போடணும்னு நான் சொல்ல சார், அது தவறான புரிதல். நான் என்ன சொன்னேன், ஞானவேல் சார் எல்லாரும் மீட் பண்ணணும், மீடியாவில் கொஞ்சம் பேர் நான் மீட் பண்ணணும், எனக்கு யாராவது பிஸ்மி என்னோட ஃபோனை எடுக்க மாட்டேன்றார், நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டார். சரி சார் நான் பேசுகிறேன், நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதானே தவிர அவருக்கு ஆதரவாக, ஞானவேல் சாருக்கு ஆதரவாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பிஸ்மி கிட்ட நான் சொன்னதும் இல்லை. அந்த மாதிரி பிஸ்மி அவர்களும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். நீங்களும் அதை அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, நான் ஒத்துக்குப்பேன் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி நான் கேட்கல. நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஞானவேல் சார் உங்களை மீட் பண்ணோன்றாரு, மீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இல்லை சார் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு இஷ்யூ இருக்குது,
நான் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா, ஓகே ஃபைன் நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் நடந்தது. நான் வந்து பிஸ்மி சார்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும், ஆதரவாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை சார். அடுத்ததாக கஃபார் சாரை பார்த்து நான் கஃபார் சார் போய் பார்க்கல சார். நாங்கள் வந்து இந்த கலைஞர் 100 விழாவில் அங்கே பார்க்கும்போது நான் சொன்னேன், நீங்கள்லாம் அந்த டைமில் ஒன்றா தானே இருந்தீங்க, எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிருக்கீங்களே, எல்லாரும் சேர்ந்து இதை சமாதானப்படுத்துங்க, பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குன்னு நான் சொன்னேன். இல்லை சார் அதை நான் இன்வால்வ் பண்ண விரும்பல சொன்னார். முடிஞ்சிருச்சு. அது வந்து நாங்கள் எல்லோரும் அந்த அசோசியேஷனில் அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஒரு ஆதங்கமாக தெரியப்படுத்தின விஷயத்தை தவிர, இது வந்து சமாதானமாக போகணும், இது வளரக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஆதங்கமாக சொன்ன ஒரு விஷயமே தவிர, இதை வந்து நான் போய் அவரை போய் எதுவும் கன்வின்ஸ் பண்ண விரும்பணும் அப்படி ட்ரை பண்ணல. ஏன்னா கஃபார் சாரும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த டைமில் படத்தில் இயங்கியிருக்கு எனக்கு நல்லா தெரியும். அதனால் சார் நீங்கள்லாம் இன்வால்வ் பண்ண ஒருத்தராச்சே, நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சில கருத்துக்கள் வந்து ஞானவேல் சாரை பற்றி சொன்னார். சரி ஓகே சார் அப்போ நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது நீங்கள் பண்ண முடியாதா, எல்லாம் இன்வால்வ் ஆன நீங்கள்லாம் ஏன் சால்வ் பண்ண முடியாது ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தயாரிப்பாளர் தனஞ்சயன் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ கிரீனில் அவர் ஒரு பணியாளராக இருக்கார். ஸ்டுடியோ கிரீன் சம்மந்தப்பட்ட பட வேலைகளில் அவர் சம்பளம் வாங்கிக்கிட்டு உண்மையாக ஸ்டுடியோ கிரீனுக்கு வேலை செஞ்சாருன்னா அதில் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் எனக்கும் தயாரிப்பாளர் ஞானவேலுக்குமான பிரச்சனையில் தனஞ்சயன் இந்த மாதிரி தலையிட்டு தொடர்ச்சியாக என் சார்ந்தவர்களையும் திரைத்துறை சார்ந்தவர்களையும் சந்திக்கிறது கண்டிக்கத்தக்கது. திரு தனஞ்சயனுக்கு இதை நான் ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். என்னோட வழியில் நீங்கள் விளையாடுறீங்க, அதனுடைய விளைவை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற பிரச்சனை திசை திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த மேட்டரில் ஃபர்தராக வந்து நான் வந்து நீங்கள் உங்கள் பேரில் தனிப்பட்ட ஊரில் காழ்ப்புணர்ச்சி நினச்சிங்கன்னா நானே மறந்துட்டேன் சார். அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, அந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி இல்லை. உங்கள் பேரில் எதிர பேசணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை, அதுக்காக இயங்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. அதனால தான் நான் எந்த ஒரு இன்டர்வியூ நான் கொடுக்கல. என்னை வந்து கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு சம்மந்தம் இல்லாத மேட்ரு நான் பேச போகிறது இல்லை. ஸோ பின்புலத்தில் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, சார் இது சமாதானமாக போயிடக்கூடாதா, தீர்வு வந்துடக்கூடாதா என்ற ஆதங்கத்தில் மட்டும்தானே தவிர, மற்றபடி வந்து இதை நிறுத்தணும் இல்லை வந்து இதை வளர்க்கணும் இல்லைன்னு. ஏன்னா இது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, யாருக்கும் சரி, இது வந்து வளரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போயிட்டு ஒரு நல்ல இடத்துல தான் நான் போய் பேசினேன் தவிர, மற்றபடி உங்களை பாதிக்கணும்னோ இல்லை யாரை பாதிக்கணும்னு இல்லை. ஞானவேல் சார்கிட்ட நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதுனா, 2 பேரும் ஏதாவது இதில் வந்து தீர்வு வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து எந்த விஷயமும் தெரியாமல் சுபேர் அவர்கள் வந்து ஏதோ உங்கள் பேரில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் போய் நான் வந்து இதை வந்து தடை பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொய்யான தகவல்னால தான் நான் சொன்னேன். இது வந்து ஜெய்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை ஷேர் பண்ணியிருக்காருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள்லாம் வந்து இதை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணோம், ஆனால் அது நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டேங்குது, ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துங்க சார் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியாச்சு. அதோட ஞானவேல் சார் என்ன சொன்னால், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து இது பேட்டர் சொல்லிட்டீங்க, அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதை வந்து சுபேர் அவர்கள் வந்து மாற்றி பேசும்போது ஏதோ நான் வந்து இதில் வன்மத்தோட இதை வந்து பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு நான் ஜெய்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் வந்து புரியாமல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க, அதையும் வந்து பொது வழியில் பரப்பிட்டு இருக்காரு. அவருக்கு நான் என்னால் வந்து சுபேர்கிட்டே டேரெக்டாக பேசியிருக்க முடியும், இந்த வேண்டாம் ஏன்னா தவறான தகவல் போயிட்டுருக்கு, ஏன்னா நான் அந்த எண்ணத்தில் போயிட்டு இதை சொல்லவும் இல்லை, நான் உங்கள் பேரில் எந்த தனிப்பட்ட முறையில் எண்ணத்துலையும் நான் பண்ணலை. ஸோ எந்த ஒரு அதெல்லாம் நான் எதுவுமே, நீங்கள் அந்த டைமில் செக்ரட்டரியாக இருந்தீங்க அதனால் நீங்கள் பண்ணீங்கன்ற இதுவே என் மனசில் இல்லை. அது வந்து ஒரு இஷ்யூ வந்தது, அதை வந்து தீர்வு பண்ணணும்னு வரும்போது நான் வந்து நேராக அதை தீர்வு பண்ணிவிட்டு அந்த நேரில் நான் லெட்டரும் கொடுத்துட்டு வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் இதில் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு எதிராக தாண்டவம் கேஸில் வந்து நீங்கள் எனக்கு எதிராக எந்த விதத்துலையும் நீங்கள் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து நியாயத்துக்கு பக்கம் தான் இருந்தீங்க, நீங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிட்டீங்க. அதனால் எனக்கு உங்கள் பேரில் எந்த கோபம் இருக்கிறதுக்கான ரீசனும் இல்லை. ஸோ எனக்கு உங்கள் பேரில் பர்சனலாக திருப்பி நான் ரீட்ரேட் பண்ண வேண்டியது, தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சியுமே, எந்த கோபமும், எந்த ஒரு வன்மமும் இல்லை சார். இந்த வார்த்தைகள் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, பட் ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த எண்ணத்தில் எதுவுமே இல்லை. இது 2 பேரும் சமாதானமாக போனால் எல்லாருக்குமே நல்லா இருக்குமே, ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் நான் பேசினேன் எல்லாருக்கிட்டையும். அதாவது உங்களை சம்மந்தப்பட்டவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்கிட்ட நான் பேசினேன். சசிகுமார் சார் நல்லா தெரியும், நிறைய பேசியிருக்கோம், அதனால் நான் அவருக்கு கால் பண்ணேன். மீதி பேர் உங்கள் இதில் நான் யார்கிட்டையும் நான் கால் பண்ணதே இல்லை. இன்டர்வியூவில் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும், ஸ்நேகன் சாரை தெரியும், நான் பேசவே இல்லையே. நான் ஒருத்தர்கிட்ட தான் பேசினேன், சசிகுமார் சார்கிட்ட தான் பேசினேன். கருப்பழனியப்பன் சார் அவர் கால் பண்ணி பேசினார், நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் ஆமாம் சார் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் நடந்தது சார். பட் ஆனால் இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணது, உங்களுக்கு வந்து இது வந்து ஏதோ தவறாக தெரியுதுன்னா நான் இனிமேல் பேசலை, நான் டிசைட் பண்ணியாச்சு, நான் இனிமேல் யார்கிட்ட பேச போகிறதில்ல. நீங்கள் என் வாழ்க்கையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னோட உரிமையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் காலம் இப்படியே கடந்துரும், நம்ம உயரத்தில் இருக்கோம், ஒரு உயரமான கம்பெனியில் இருக்கோம், நம்மளை சுற்றி அதிகாரம் இருக்குன்னு நினச்சி கனவுல மிதந்துடாதீங்க, எல்லாமே மாறும்.
அப்படித்தான் 17 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். மாறி இருக்கு. உங்களுக்கும் அது போல ஒரு சூழல் வரும்னு திரு தனஞ்சயனுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் கண்டிப்பான எச்சரிக்கையாகவும் இதை நான் சொல்கிறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது அசோசியேஷனில் பேசுகிறது வந்து அது அசோசியேஷனாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது முரளி சார்கிட்ட போகிறது வந்து ஒரு தயாரிப்பாளராக ஞானவேல் சார் வந்து போனோம் அப்படின்னு சொன்னார். அவர் கூட நான் போனேன். இது வந்து அவர் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நான் போயிருக்கேன். ஸோ அவ்வளோதான், தவிர இது தனிப்பட்ட முறையில் தனஞ்சயனா போல் அவர் கூட நாங்கள் பயணிக்கிறோம். ஸ்டுடியோ கிரீன் சார்பில் எல்லாரும் போய் எங்கள் சார்பில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக்கலாக என்னுடைய இது வந்து ஒரு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தோட பயணிச்சிட்டு இருக்கேன். அந்த எண்ணத்தில் இந்த பிரச்சனை மேலும் வளரக்கூடாதுன்றதுக்காக நான் சில விஷயங்கள் சில பேர் என் நண்பர்களாக இருக்காங்க சில பேர்கிட்ட நான் பேசுகிறது மட்டும்தான் உண்மை. அவங்ககிட்ட போய் இதை கெடுக்கணுன்னோ இது இல்லை, எப்படியாவது தீர்வு வராதா அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் பேசினதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் அதுவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுன்னா நான் பேச போகிறது இல்லை சார். அது ஐ அஷ்யூர் யூ. நான் வந்து அதோட என்னுடைய வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவரை போகிறோம், நான் பேச வேண்டியதில் நினச்சி டிசைட் பண்ணிட்டேன். நான் எதுக்கு பேசணும், அது உங்களுக்கு வந்து தவறான ஒரு புரிதல் ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விலகிட்டு நான் அவட்ட வேலையை பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இனிமேல் இதில் இன்வால்வ் பண்ண விரும்பலை சார். அதனால் நான் இன்வால்வ் பண்ணவும் மாட்டேன், நான் பேசவும் போகிறதில்ல. அதனால் நீ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். தனஞ்சயனுக்கு அமீர் மேலே என்ன அவ்வளோ வெறுப்புன்னா, தனஞ்சயன் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. நான் இயக்கர் சங்க செயலாளராக இருக்கும் பொழுது 2 முறை அவருடைய பிரச்சனைகளோடு என்னை சந்திச்சிருக்காரு. ஒன்று தாண்டவம் பட கதை பிரச்சனை, இன்னொன்று தமிழ் சினிமா இயக்குநர்களை பற்றி தவறான ஒரு கட்டுரை எழுதுனது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தனஞ்சயன், உங்களுக்கு இந்த விஷயத்திலேருந்து நீங்கள் விளைவிக்கிறது உங்களுக்கு நல்லது. அல்லது நான் தொடர்ச்சியாக நான் நிற்பேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை நான் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது சந்திப்பு. வாழ்த்துக்கள், நன்றி. என்னை பற்றி பொய்யான தகவல் வரும்போது நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் ஜெயகிட்ட சொன்னேன், இது மாதிரி பொய்யான தகவல்னால் அதில் சொல்லியிருக்காங்க, நான் அமீர் சார் மேலே இருக்கிற வன்பத்தில் எதுவும் சொல்லலைப்பா, அதனால் வந்து போய் பேசலை, ஆனால் இது வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அது பொய்யான தகவலாக வருது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி சார் அப்படி பொய்யானதுன்னா நான் டெலீட் பண்ணுறேன்னு சொன்னார். மற்றபடி வேறு எந்த இன்னும் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன், வார்னிங்காகவும் எடுத்துக்கிறேன், எதாவது சொல்கிறது அன்பான எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிறேன். நான் வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு போகிறேன் சார். எனக்கு இதில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது. இதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரிவித்திருக்கு. தேங்க்யூ சார். என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நம்புகிறேன். தேங்க்யூ சார். நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.